ஹாய், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே vlog தான். மார்னிங் எழுந்து நான் மாட்டில் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தா என் தங்கச்சி அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு நானும் என்னோடய தங்கச்சியும் ரொம்ப ஜாலியாக மார்க்கெட் போனோம். ஏன்னா போகும்போது எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. கடையில் போயிட்டு எல்லா ஜாமத்தையும் வாங்க ரேட்டை பார்த்தா இதுக்கு பேசாமல் தயிர் சாதமே சாப்பிட்டு போயிடலாமோன்னு தோணுது. போகும்போது நல்லா சந்தோஷமாக தான் போனோம். ஆனால் வரும்போது எப்படி வந்தோம் நீங்களே வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் எங்கடா காலையிலே நடந்து 2 பேரும் போயிட்டுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? அகஸ்து என்ன பண்ணிகிட்ருக்க? விளையாண்டுட்ருக்கியா? வாவ், செம்மையாக இருக்குல்ல. சிரிச்சுட்டே போனோம். வரும்போது இவ்வளோ டல்லாக வரும்னு பார்க்குறீங்களா? மொத்த காசும் காலி ஆகிடுச்சு. மேடம் அரிசி தூக்க வச்சுட்டேன். அப்புறம் நானும் அகஸ்தியும் ஜாமெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் நினைப்பாங்க சண்டே ஒரு நாள் லீவுன்னு. நான் திரும்ப சொல்கிறது இதுதான். எங்கே சண்டே லீவில் இருக்குது? எங்களுக்கு வேலைலாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுது. எல்லா ஜாமத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வீட்டெல்லாம் நல்லா மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் அம்மா நாங்கள் வேலையே செய்ய மாட்டோம்னு திட்டுவாங்க. ஆனால் இங்கே நானும் என் தங்கச்சிலாம் சேர்ந்து வேலை ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நான் எங்கள் 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்து பிரியாணி தட்டில் போட்டேன் பாருங்கள். செம்ம கரெக்டான கன்சிடென்ஸில் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 3 பேரோட சாப்பாடை எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட்டுட்டே கதை பேசிகிட்டு இருந்தோமா, சடனாக பார்த்தா வெளில ஒரு மாதிரி செம்மையாக இருட்டுனுச்சு. அப்புறம் போயிட்டு வெளில பார்த்தா மழை வந்துடுச்சு. அப்புறம் அந்த மழையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். நான் வீட்டில் இருக்கும் போது நான், பாட்டி, அம்மா, அப்பா எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு தான் சாப்பிடுவோம். மனசில் 1000 கஷ்டம் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் சந்தோஷமாக இருக்க தான் செய்கிறேன். பட் பல கவலைகளை மறந்து அப்புறம் நல்லா தூங்கிட்டேன். என்னோடய தங்கச்சி காஃபி போட்டு எழுப்பிட்டு எனக்கு கொடுத்தா. இப்படி தான் இந்த டே போணுச்சு. உங்களுக்கு எப்படி சண்டே போணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா.